ஓகே, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம சிலபஸ் படி பாத்தீங்கன்னா we have title block exercise லைனா வரும் பாருங்க, ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் சிம்பிள் டயக்ராம்ஸ் யூசிங் AutoCAD. சிம்பிள் டயக்ராம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வேரியஸ் டயக்ராம்ஸ் லைக் இந்த டயக்ராம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இந்த டயக்ராம்ஸ்லாம் வரையணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேரியஸ் டயக்ராம்ஸ் என்னென்ன பாருங்க, ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், பென்டகன், ஹெக்ஸகன் அண்ட் சர்க்கிள், ஆர்க், எலிப்ஸ், எலிப்டிக்கல் ஆர்க். இதை முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா? நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோமா இல்லையா? யாராவது பதில் சொல்ல முடியுமா? Can anyone speak up? chatல கூட மெசேஜ் பண்ணுங்கப்பா. கம்ப்ளீட்டட், ரைட். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம்ஸ் உங்களுக்கு நான் ரிவைஸ் பண்ண முடிஞ்சா பண்றேன் மறுபடியும், பிகாஸ் ஒரு லாங் கேப் விட்டோம் இல்லையா, அதனால உங்களுக்கு ரிவைஸ் பண்ண முடியறப்போ பண்றேன். பட் இப்போதைக்கு ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். சரியா? செகண்ட் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா டைட்டில் பிளாக் வித் நெசசரி டெக்ஸ்ட் அண்ட் ப்ரொஜெக்ஷன் சிம்பிள்னு இருக்கு. உங்களுக்கு டைட்டில் பிளாக்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? டைட்டில் பிளாக் இஸ் நத்திங் பட் the border and information, the diagram which provides the details about the manufacturer or the drawing design engineer உடைய diagram. சிம்பிளா சொல்லணும்னா about the diagram or about the exercise. இந்த கேஸ்ல நமக்கு பாத்தீங்கன்னா about the exercise பத்தி ஏதாவது கண்டென்ட் கொடுக்கணும்னா we can give in that title block. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க உங்க நேம், ரிஜிஸ்டர் நம்பர், இயர், பிரான்ச், தென் டிராயிங் நம்பர், டேட், அப்புறம் இங்க என்ன ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், அப்புறம் அந்த எக்ஸசைஸோட டைட்டில் என்ன, இது டீடைல்ஸ்லாம் அதுல ப்ரொவைட் பண்ணலாம். இதோட டைமென்ஷன்ஸ் இப்படிதான் கொடுக்கணும்ன்றது ஒரு கண்டிஷன்லாம் கிடையாது. பட் யூ கேன் கிவ் வாட் எவர் த டைமென்ஷன் யூ நீட் ஆஸ் த டைட்டில் பிளாக் டைமென்ஷன்ஸ். இப்போ உங்களுக்கு இங்க வந்து கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் வந்து 10 கொடுத்துருக்காங்க. இதுல டிராயிங் பாத்தீங்கன்னா தெரியும், height is given as 10, but we can use 15 or 5 also. Depending upon our requirement, we can give any dimension as the height of the title block, any row. சரிங்களா? பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இங்க 65 யூனிட்ஸ், அதாவது 65 mm இருக்கிற கண்டென்ட் இருக்கு. பட் நம்ம வந்து ஹைட் அதிகமா கூட கொடுக்கலாம், இல்ல குறைச்சிக்கலாம் வேணும்ன்ற மாதிரி. லோகேஷ், யூ ஆர் ரைட்டிங் சம்திங். ஓகே, நோ ப்ராப்ளம். அனோடேஷன் டிசேபிள் பண்ணிடுறேன். ஓகே, hereafter you won't be able to write. I have cleared everything. சரி இப்ப நம்ம நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸசைஸ் என்னன்றது போறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸ் இன்னும் நம்ம கம்ப்ளீட் பண்ணலன்னே வச்சுக்கோம். ஏன்னா லாஸ்ட் கிளாஸ் வந்து இது மார்டின் சார் எடுத்திருப்பாரு, பட் நான் இன்னும் எடுக்கல உங்களுக்கு இல்லையா, அதனால இன்னைக்கு இந்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு AutoCADல என்னென்ன முக்கியமா தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் AutoCAD சாஃப்ட்வேர் உங்களுக்கு எங்க இருந்து எடுக்கணும்னு ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல சிலர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, சிலர் எடுக்கல இல்ல இன்னும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா AutoCAD Get into PCன்ற வெப்சைட்ல இருக்கு. சரிங்களா? AutoCAD 2016 நான் உங்களுக்கு ஆக்சுவலா லிங்க் ஷேர் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் நான் இங்க டைரக்டா உங்களுக்கு இதுலயே நான் உங்களுக்கு ஓபன் பண்றேன். ப்ரௌசர்ல எனக்கு இந்த சிஸ்டம்ல ஓபன் பண்ணி காமிக்கிறேன். AutoCAD 2016 நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே Get into PC வெப்சைட்ல இருக்கு. நான் இதை ஷேர் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு ISO இமேஜா இருக்கும் 2016ன்ற இந்த சாஃப்ட்வேர். இதை கிளிக் பண்ணீங்கனாலே ஓபன் ஆகும். இது பாப்பப் வருது, நோ ப்ராப்ளம். இந்த இதுல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா திஸ் இஸ் raster டிசைன். மெக்கானிக்கல் யூஸ் பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். AutoCAD நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா?
இதுலயே அடுத்த பேஜ் சர்ச் பண்ணி பாருங்க. raster டிசைன் கிடையாது, ஆர்கிடெக்சர் இந்த இதுவும் கிடையாது. நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன் இல்லையா, அது ஒர்க் ஆகும், நோ ப்ராப்ளம். ரெபிட்டும் கிடையாது. வெயிட், you can use raster design, but raster designல கம்ப்ளீட்டா இது இருக்காது. 2016 தான் நான் கொடுத்தேன். Yes, 18 வருது. ஒன் செகண்ட், உங்களுக்கு நான் ஓபன் ஷேர் பண்ண லிங்கே ஓபன் பண்ணிடுறேன். அந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா வெப் பேஜ்ல இட் வில் பி ஹேவிங் 2 லிங்க்ஸ், 2 லிங்க் இருக்கும். ஒன்னு வந்து 32 பிட்டுக்குன்னு தனியா இருக்கும், இன்னொன்னு 64 பிட்டுக்குன்னு சாஃப்ட்வேருக்குன்னு இருக்கும். சரிங்களா? யூ கேன் யூஸ் whichever you want, பட் டிபெண்டிங் அப்பான் யுவர் சிஸ்டம். உங்க சிஸ்டம் வந்து 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் ஒன்லி 64 பிட் செட்டப் ஃபைல். அதே வந்து உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப் பண்றேன். ஓகே சரி, இப்ப I will open that page. 2016 ஃப்ரீ டவுன்லோட், இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிற வெப் பேஜ். இதுல பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் இருக்கும். இதுல how to install this software இருக்கு இல்லையா, இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா it will explain you how to install this software. அதுக்கான வீடியோவே இருக்கும். you can download it, that video also. download video guide இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்ற வீடியோவே இருக்கு. அதை ரெஃபரன்ஸா வச்சு you can install parallelly. சரியா? இதுல ரெண்டு சாஃப்ட்வேர் செட்டப் இருக்கு. 64 பிட் can be used for 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். கீழே இருக்கிறது, மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கான செட்டப் ஃபைல். அட்லீஸ்ட் ஒரு 4 to 6 ஜிபியாவது இருக்கும். இந்த டவுன்லோட் பண்ற இன்ஸ்டால் பண்றது எப்படின்ற வீடியோ பாத்தீங்கன்னா அது ஒரு 40 MB இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 4.5 to 5 ஜிபிக்குள்ள ஆகும். சரி, இப்ப நிறைய பேர் சார் எனக்கு டவுன்லோட் பண்றதுக்கு அளவுக்கு டேட்டா இல்ல, ஐ ஹேவ் டு லேர்ன் சம்திங். சரியா? AutoCAD எனக்கு ஈஸியா லேர்ன் பண்றதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாத்தீங்கன்னா AutoCAD வெப்னு ஒரு வெப்சைட் இருக்கு. உங்களுக்கு அதையும் நான் ஷேர் பண்ணிருக்கேன். சரியா? AutoCAD வெப், கூகுள் சர்ச்ல AutoCAD வெப்னு சர்ச் பண்ணுங்க. ஆஃப்டர் தட் இட் வில் ஓபன் அ வெப் பேஜ். ஃபர்ஸ்ட் பேஜே பாத்தீங்கன்னா web.autocad.com இருக்கா, ஆன்லைன் CAD எடிட்டர் அண்ட் வியூவர். ஆக்சுவலா வழக்கமா பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் வியூவர் மட்டும் தான் இருந்தது AutoCADல இருந்து. இப்ப எடிட்டரும் அவங்களே ப்ரொவைட் பண்றாங்க, ஆன்லைன்லயே எடிட் பண்ணலான்ற மாதிரி. கிளவுட் பேஸ்ட் மாதிரி தான். இதுல நீங்க ஜஸ்ட் என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா AutoCAD உடைய வெப்சைட்ல நீங்க ஆட்டோடெஸ்க் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஆல்ரெடி யாராவது சிலர் இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க, லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க. இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, சைன்இன் கொடுங்க. சப்போஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி AutoCAD அக்கௌண்ட், யூ ஹேவ் டு கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட். சரிங்களா? கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு யூ கேன் கிரியேட் பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்குயர்மெண்ட். உங்களுக்கு எந்த மெயில் ஐடியில் வேணுமோ அந்த மெயில் ஐடி யூசர் நேம்லாம் கொடுத்து பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு யூ கேன் கிரியேட் நியூ அக்கௌண்ட் ஃபார் AutoCAD. சரிங்களா? செகண்ட், அப்படி உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்ததுன்னா யூ கேன் ஜஸ்ட் லாகின் பை யூசிங் தட் அக்கௌண்ட் ஐடி. சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும். இமெயில் ஐடி நீங்க என்ன ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களோ AutoCAD வெப்சைட்ல, அதாவது ஆட்டோடெஸ்க் வெப்சைட்ல, அதை யூஸ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இப்ப இதுல ஜாயின் பண்றேன். அதே மாதிரி லாகின் பண்ணியாச்சு. இதுல பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா இங்க sample.dwg இருக்காது, RHKன்ற ஃபோல்டர் இருக்கு. யூ ஹேவ் டு கிரியேட் சம் நியூ ஃபோல்டர். ஃபர்ஸ்ட் நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம், இல்ல நியூ டிராயிங் டைரக்டா வெளியிலே கூட சேவ் பண்ற மாதிரி கொடுத்துருக்கு. நியூ டிராயிங் கொடுத்தீங்கன்னா
இங்க நேம் கேட்கும், டிராயிங் நேம். யூ கேன் யூஸ் எனி நேம். இப்போ நான் இதுல வந்து ஹேமந்த் அப்படின்னு சும்மா ஒரு நேம் கிரியேட் பண்றேன். ஹேமந்த் குமார் எக்ஸசைஸ் 1 அப்படின்னு கொடுக்குறேன், கிரியேட் கொடுக்குறேன். சரிங்களா? நான் இதுல ஒரு எக்ஸசைஸ் இப்போ ஒர்க் பண்றேன். எப்படின்றதுக்கு உங்களுக்கு சும்மா ஒரு ரஃப்பான எக்ஸசைஸ்க்காக, ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் யூஸ் திஸ் எக்ஸசைஸ் இட்செல்ஃப். இந்த எக்ஸசைஸை கூட பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான். இது ஆட்டோகேட் சாஃப்ட்வேர்ல பண்றதை விட இதுல ஈஸியாகவும் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோகேட் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா இட் வில் பி லைக் திஸ். ஸ்க்ரீன்ல தெரியுதா? என்னுடைய கர்சரை ஃபாலோ பண்ணுங்க எப்பயுமே. சரியா? மவுஸ் பாயிண்டர் இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணா போதும். எவ்வளோ பேர் இருக்கீங்க இது வரைக்கும்? 38 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. இன்னும் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வரல. மற்றவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கப்பா. சரியா? ஆக்சுவலி இது ஆட்டோகேட் வெப் அண்ட் மொபைல்னு இருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்லேயும் உங்களால் இந்த சாஃப்ட்வேரை ஆக்சஸ் பண்ண முடியும். மொபைல் ஆப் ஒன்று இருக்கு. பட் அது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா மொபைல் சாஃப்ட்வேர் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம்வாட் டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு ஹேண்டில் ஆட்டோகேட் மொபைல் வெர்ஷன்ல. அதே வந்து நீங்க ஆன்லைன்ல இந்த மாதிரி யூஸ் பண்றதுல ஈஸியா இருக்கும். ஏன்னா பிகாஸ் மவுஸ் யூஸ் பண்ணி நீங்க வரைகிறதுக்கும் வெறும் ஹேண்ட் யூஸ் பண்ணி டச் ஸ்கிரீன்ல நீங்க வரைகிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. டச் ஸ்கிரீன் இஸ் சம்வாட் டிஃபிகல்ட் ஃபார் டிசைன் சாஃப்ட்வேர். பட் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சம்வாட் தே ஹவ் அப்கிரேடட் சம் ஃபீச்சர்ஸ் இன் ஆட்டோகேட், தட் டூ இன் மொபைல் அப்ளிகேஷன். யூ கேன் ஆக்சஸ் தட் ஆல்சோ. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்க தான் தெரியும் என்ன எவ்வளவு கஷ்டமா இருக்கா ஈஸியா இருக்கான்றது. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டிராயிங்கான ரெக்டாங்கிள். இதுல பாத்தீங்கன்னா பாருங்க, இங்க லெஃப்ட் சைட்ல பாருங்க ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா. திஸ் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பக்கத்துல இங்க ஒரு ஆரோ, டபுள் ஆரோ இருக்கு இல்லையா, இது கிளிக் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் somewhat gives us more space for working. அதை ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணீங்கன்னா இங்க டபுள் ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா மினிமைஸ் ஆயிடும். பட் யூ கேன் ஆக்சஸ் தெம் whenever you want. இதுல பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம், லேயர்ஸ் யூஸ் பண்ணலாம், பிளாக்ஸ் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்ரெஃப், ட்ரேசஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா லைனா இருக்கு பாருங்க. கீழே பாத்தீங்கன்னா டிரா, அன்னோடேட், மாடிஃபை. இந்த மூணுமே பாத்தீங்கன்னா ஆட்டோகேட்ல எப்படி உங்களுக்கு டிரா பேனல், மாடிஃபை பேனல், அனோடேஷன் பேனல், 3 பேனல் இருக்கு இல்லையா. முக்கியமான பேனல்ஸ் இதுதான். அப்புறம் லேயர்ஸ், பிளாக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாம் தான் நமக்கு ஆட்டோகேட்ல இருக்கு. அது எல்லாமே இங்க ப்ராப்பர்ட்டிஸ், லேயர்ஸ் அண்ட் பிளாக்ஸ் அதே ஆர்டர்ல இருக்காது. பட் சம்வாட் டிஃப்ரெண்டா இருந்தாலும் அப்புறம் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா சம்வாட் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் ஸ்டில் எல்லாமே அதே சேம் தான். பட் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஆட்டோகேட்ல நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ அதை விட கம்மியா தான் இருக்கும். ஆட்டோகேட்ல பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு யூ ஹேவ் கிரிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கிரிட் ஆன் ஆஃப் இருக்கு. பட் அதே ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா இதுல வெப் மோட்ல பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் கிரிட். பட் இங்க அதை ஆன் ஆஃப் பண்றதுக்கு இங்க யூ ஹேவ் டு செக் ஹியர். இங்க வந்து ஆர்த்தோ, ஓ ஸ்னாப், ஓ ட்ராக் இருக்கு இல்லையா, இங்க கிரிட்ன்றதே இல்ல. ஆக்சுவலா இங்க கிரிட் ஆன் ஆஃப் பண்ணவே முடியாது. கிரிட் வில் பி ஆல்வேஸ் இன் ஆன் கண்டிஷன். சரிங்களா? இங்க நீங்க அதே ஆக்சஸ் எல்லாமே இருக்கு. யாராவது ஆட்டோகேட் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றீங்கன்னா இப்ப கம்ப்யூட்டர்ல அப்படியே பேரலா பிரவுசர் ஓபன் பண்ணுங்க. ஆட்டோகேட் வெப்ன்றதுல ஆட்டோகேட் லாகின் பண்ணி யூ கேன் ஆக்சஸ் திஸ் ஃப்ரீ ஆன்லைன் சாஃப்ட்வேர் வெர்ஷன். சரிங்களா? ஆன்லைன்ல நீங்க கிளவுட்லயே சேவ் ஆயிடும். உங்களுடைய லாகின் பேஸ் பண்ணி எப்ப வேணாலும் நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். பட் இதுல ஒரு கேட்ச் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோகேட்ல யூஸ் பண்ற எல்லா கமாண்ட்ஸும் இதுல ஒர்க் ஆகாது. அதே மாதிரி எல்லா டூல்ஸும் இதுல இருக்காது. somewhat few tools only will be available, but it is enough for us to complete our exercises. புரியுதுங்களா? பட் ஸ்டில் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுங்க. ஆன்லைன்ல இந்த ப்ரௌசர்ல ஒர்க் பண்றதை விட ஆட்டோகேட் சாஃப்ட்வேர்ல ஈஸியா இருக்கும். ப்ராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எக்ஸாம் ஏதாவது ஆஃப்லைன் மோட்ல லேப் எக்ஸாம் நடக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இதை விட அதுல ஒர்க் பண்ணீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும். சரிங்களா? யாராவது கொஞ்சம் இன்டராக்டிவா கேளுங்க. டவுட் இருந்தா கேளுங்க. ஐடியலா இருக்காதீங்க. சரியா? முடிஞ்ச வரைக்கும் டவுட்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஓகே, அதனால கொஞ்சம் ப்ராப்பரா அட்டன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் பிரேக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாதுன்னே வச்சுக்கலாம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் லீவ் யுவர் சிஸ்டம் ஆஸ் இட் இஸ் அண்ட் லாகின் இன் பண்ணிருக்கிற மாதிரி விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 2 minutes பிரேக் கூட எடுத்துட்டு வாங்க. ஏன் சொல்றேன்னா லேப் நமக்கு ஹவர்ஸ் கம்மியா இருக்கு. we have to complete our syllabus. சரி, இப்போ இதுல ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணீங்கன்னா யூசுவலி ரெக்டாங்கிள் கமாண்ட் என்ன பண்ணுவோமோ அதே தான்.
ரெக்டாங்கிளுக்கான லோயர் லெஃப்ட் கார்னர்னு கேட்கும் பாருங்க. இங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் கீழே இருக்கு பாருங்க. ரெக்டாங்கிள் ஸ்பெசிஃபை த கார்னர் ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னு இருக்கு. 0,0 அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் அப்பர் ரைட் கார்னர் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க 297 420, 297 கொடுத்துருக்காங்க. நான் அதையே கொடுக்குறேன். சரிங்களா? 420, 297. இங்க பாருங்க 420, 297க்கு இங்க எனக்கு ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகுது. தெரியுதா? இதுதான் அந்த பாக்ஸ் கிரியேட் ஆகிற பாக்ஸ் பாருங்க. 628, 316 இருக்கு. இதுல நான் 420, 297 அதை கொடுக்கணும். ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் 420 கொடுக்கறது எங்க வருது பாருங்க. 420 டேப் தட்டுவேன். அனதர் வேல்யூ அது லாக் ஆயிடுச்சு. தெரியுதா? இங்க எனக்கு ஸ்கிரீன்ல 420ன்றது லாக் வந்திருக்கு பாருங்க. லாக் சிம்பிள் இஸ் தேர். டேப் தட்டினா இட் வில் லாக் த வேல்யூ. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் 297. இப்போ எனக்கு 420, 297 முடிச்சாச்சு. இப்போ நான் எனக்கு ஃபுல்லா ஸ்கிரீன்ல எனக்கு இந்த ரெக்டாங்கிள் மட்டும் வரணும்னா ஐ வில் கிளிக் ஆன் ஜூம் எக்ஸ்டென்ஸ் அட் த டாப். இங்க பாத்தீங்கன்னா ஜூம் எக்ஸ்டென்ஸ் ஒன்று இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணா போதும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இது கம்ப்ளீட் ஆகல இன்னும். நம்ம ஜஸ்ட் பார்டர் தான் போட்டிருக்கோம். இதுல இருக்கிற பார்டர் 420, 297. நெக்ஸ்ட் ஒன் we have to do what we have to do is இந்த 25க்கு ஒரு ரெக்டாங்கிள் வேணும் நமக்கு. உள்ள 25 ஆஃப்செட் ஆயிருக்கணும். எல்லா சைட்லயுமே 25க்கு ஆஃப்செட் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க. For that we will be using one tool from modify. இங்க பாத்தீங்கன்னா drawக்கு பக்கத்துல annotate modify இருக்கா? modifyல offset னு ஒரு டூல் இருக்கு பாருங்க. offset is the tool which can be used to offset a line or anything parallel. அதுக்கு ஆல்ரெடி இருக்கிறதுக்கு parallel ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடும். உள்ள வேணுமா இல்ல அவுட்டர்ல வேணுமா அது depending upon our selection we can select where we want, எவ்வளவு ஆஃப்செட்ல வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல 25 mm ஆஃப்செட்ல வேணும். நமக்கு 25 ஆஃப்செட்ல வேணும்ன்றதுனால we are selecting the tool. select object to offset கேக்குது. I am selecting this rectangle. செலக்ட் பண்ணிட்டு நான் உள்ள மூவ் பண்ணும்போது பாருங்க ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் அதிலே காமிக்குது பாருங்க. 29.98 இருக்கு. நான் இப்போ என்ன கொடுக்க போறேன்? 25 கொடுக்குறேன். 25 கொடுத்ததும் எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் இன்னொரு ரெக்டாங்கிள் உள்ள வந்துச்சு. எஸ்கேப் கொடுத்துருவேன் கமாண்ட் முடிச்ச உடனே. சரிங்களா? Now I have created another rectangle offsetted from the previously drawn rectangle. ஓகேவா? இப்போ இந்த ரெக்டாங்கிள்குள்ள இன்னொரு ரெக்டாங்கிள் வரையணும். அதோட டிஸ்டன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க 170. இந்த கார்னர்ல இருந்து வரையணும். 170 and 65 ஹைட்டுக்கு ஒரு ரெக்டாங்கிள் வரையணும். இங்க பாருங்க, here it is easily you can understand the drawing. இங்க 70 எனக்கு இந்த கார்னர் தான் இப்போ ஒர்க்கிங் ஏரியாவே. இது மட்டும் வரைஞ்சா போதும். 170 and 65. நான் அதுக்கு என்ன பண்ண போறேன்னா similarly again we are selecting draw panel select பண்ணுங்க, rectangle select பண்ணுங்க. இங்க பாருங்க O snap ஆகுது. ஆக்சுவலி O snap பாத்தீங்கன்னா இங்கேயும் O snapனு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. கீழே ஆப்ஜெக்ட் ஸ்னாப்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? இதுல இங்க ட்ரையாங்கிள் இன்வெர்டட் ஆப்ஷன் ட்ரையாங்கிள் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் செலக்ட் விச் எவர் த O snap செட்டிங்ஸ் யூ வாண்ட் எனேபிள்டு. நியரஸ்ட் கொடுக்கலாம், பெர்பெண்டிகுலர் கொடுக்கலாம், ஜியோமெட்ரிக் சென்டர் கொடுக்கலாம். டிபெண்டிங் அப்பான் யுவர் நீட் யூ கேன் செலக்ட் விச் எவர் யூ வாண்ட். இந்த கேஸ்ல இப்போ நமக்கு எதுவும் தேவையில்லை, ஆல்ரெடி இருக்கிறதே போதும். நான் திரும்ப கிளிக் பண்ணா இட் வில் மினிமைஸ். நான் இப்போ ரெக்டாங்கிள் செலக்ட் பண்றேன். சரியா? ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் ஸ்னாப்பிங் டு த எண்ட் பாயிண்ட். அதுக்கு O snap ஆன்ல இருக்கணும். இப்போ O snap ஆஃப் பண்ணியிருந்தா என்ன ஆகும் பாருங்க. அந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு எனக்கு கிரீன் கலர்ல அந்த அப்பியர் ஆச்சு இல்லையா? ட்ராக்கிங் மெக்கானிசம், ஸ்னாப்பிங் மெக்கானிசம் அது ஆகல. ஸோ ஐ ஹவ் டு செலக்ட் O snap. O snap இங்க ஆன்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாட்டம்ல ஆர்த்தோ ஆன்ல இருக்கணும்னா ஆன்ல இருக்கணும். O snap ஆன்ல இருந்தா it will be enabling us to snap to any particular point like end point இருக்கலாம், mid point இருக்கலாம், இல்ல tangent point இருக்கும். எப்படி வேணாலும் இருக்கலாம். depending upon our need we can select the required snapping point. இப்போ end pointல செலக்ட் பண்ணிருக்கேன். இங்க இருந்து நான் லென்த் பாருங்க டிஸ்ப்ளே ஆகுது. எவ்வளவுக்கு வேணும்? 170 and 65 இல்லையா? क्वेश्चनல பாருங்க 65 and 170. 170 then another one is 65. நான் ரெண்டுத்தையும் என்டர் பண்ணிட்டு என்டர் தட்டுறேன். இப்ப பாருங்க எனக்கு இந்த கார்னர்ல
மட்டும் பாட்டம் ரைட் கார்னர்ல மட்டும் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கேன். தெரியுதா ஸ்கிரீன்ல? நான் அதை மட்டும் ஜூம் பண்ணியிருக்கேன். சரி, ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்காப்பா ஸ்கிரீன் விசிபிலிட்டி இல்ல லோடிங்ல? எதா இருந்தா உடனே சொல்லுங்க. இன்னொன்னு, உங்களால ஃபாலோ பண்ண முடியலனாலும் ஒரு ஐடியா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, செஷன் ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆல்ரெடி ஷேர் ஆயிருக்கும் கிரேட் லேர்னிங்ல. யூ கேன் ஆக்சஸ் இட் வென் எவர் யூ வாண்ட். சரியா? நான் யூடியூப்லயும் ஷேர் பண்ணுவேன் எப்படியும். அப்ப கூட நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்ப 170க்கு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் we have to draw this 50. இங்க 50 இருக்கு இல்லையா? இந்த லைன் வந்து 50ல ஆஃப்செட் பண்ண மாதிரி வரும். எவ்வளவுல இருந்து இங்க எண்ட்ல இருந்து 50க்கு ஆஃப்செட் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு டூல் சொல்லிட்டேன், ஆஃப்செட்ன்ற டூல். பட் இட் டசன்ட் ஒர்க் இன் அ சம் கண்டிஷன்ஸ். இப்போ இது வந்து ஒரே லைனா இல்ல, ஒரு 4 லைன் சேர்ந்தது தான் ஒரு ரெக்டாங்கிள். இது என்ன பண்ணணும்? எக்ஸ்ப்ளோட் பண்ணணும். ஆக்சுவலி we have to explode it. அதுக்கு இங்கே எக்ஸ்ப்ளோடுன்ற டூல் இருக்கான்னு பார்க்கணும். ஸ்ட்ரெச், அனோடேட் எல்லாமே இருக்கு. எக்ஸ்ப்ளோடுன்ற டூல் இங்க லாஸ்ட்ல இருக்கு பாருங்க, கீழே. இப்போ என்னுடைய கர்சர் ஹேண்ட் எங்க காமிக்குதுன்னு பாருங்க. இட் பாயிண்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளோட் டூல் தட் இஸ் அவைலபிள் அண்டர் மாடிஃபை பேனல். ஓகேவா? மாடிஃபை பேனல்ல இருக்கிற எக்ஸ்ப்ளோட் டூலை செலக்ட் பண்ணுங்க அண்ட் செலக்ட் த லைன் விச் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோட். எல்லாத்தையுமே கூட செலக்ட் பண்ணலாம். எல்லாமே என்ன சிங்கிள் ஆப்ஜெக்டா இருக்கு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆனா இப்போதைக்கு இந்த ஒரு லைன் செலக்ட் பண்ணா போதும். அதாவது இந்த ஒரு ரெக்டாங்கிள். என்டர் தட்டுங்க. செலக்ட் பண்ணதும் இப்போ பாத்தீங்கன்னா இது என்னால செலக்ட் பண்ணனா தனித்தனி ஆப்ஜெக்டா காட்டும். சிங்கிள் லைன்ஸா ஒரு 4 லைன்ஸ் காமிக்கும். சரிங்களா? அதை ஏன் எக்ஸ்ப்ளோட் பண்ணணும்னா, in order to use offset tool we need only single line. நமக்கு வந்து இங்க ஒரு லைனை தான் ஆஃப்செட் பண்ணணும். அதனால எக்ஸ்ப்ளோட் பண்ணணும். சரிங்களா? எக்ஸ்ப்ளோட் பண்ணியாச்சு. now we have to go for offsetting option. offset பாத்தீங்கன்னா லைனை செலக்ட் பண்ணியிருக்கேன். offset tool செலக்ட் பண்றேன். offset tool செலக்ட் பண்ணதும் offset distance கேட்கும். எவ்வளவு டிஸ்டன்ஸ்ன்றதுக்கு இங்க ஸ்கிரீன்ல காமிக்குது பாருங்க. how much distance? 50 இல்லையா? 50ல ஒரு என்டர் தட்டணும். now it is offsetted to 50 unit. next பாத்தீங்கன்னா இங்க எனக்கு 1 2 3 4 ஒரு 40 யூனிட்ஸ்க்கு லைன் வரையணும் ஆஃப்செட் பண்ண மாதிரி. ஓகேவா? ரெண்டு லைன் ஃபர்ஸ்ட் 10க்கு ஆஃப்செட் பண்ணுவோம். இங்க மேல இருக்கிற இந்த லைனை ஆஃப்செட் பண்ணுவோம். கரெக்ட்டா? we have to offset these two lines. இங்க இருந்து இந்த லைனை நான் 10க்கு ஆஃப்செட் பண்ண போறேன். எப்படின்னு பாருங்க. ஆஃப்செட் செலக்ட் பண்ணிட்டேன். again I am using that same 10 அப்படினு கொடுத்துட்டு என்டர் கொடுக்கிறேன். again after clicking the same previously drawn கடைசியா வரைஞ்ச லைனை செலக்ட் பண்ணிட்டு again 10க்கு ஆஃப்செட் பண்ணனா இன்னொரு லைன் என்னால ஆஃப்செட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ பாருங்க, எனக்கு ரெண்டு லைன் கிரியேட் பண்ணிச்சு. இந்த நேம், காலேஜ் நேமுக்கான ஸ்பேஸ் கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த டிராயிங் நம்பர், டேட் இதை என்டர் பண்றதுக்குன்னு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் என்டர் பண்ற மாதிரி ஏரியா வேணும். சேம் ஆஃப்செட் டூலே யூஸ் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு அகைன் செலக்ட் எனி லைன். இந்த லைன் செலக்ட் பண்றேன். என்டர் கொடுக்குறேன். சரி, என்டர் கொடுக்க தேவையில்ல. அப்படியே ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் கேட்கும் 10 அண்ட் அகைன் கடைசியா வரைஞ்ச லைனை செலக்ட் பண்றேன் 10. அவ்வளவுதான். சரி, இப்போ எனக்கு இங்க இருக்கிற இந்த டிராயிங் நம்பர், டேட்டுக்கு பக்கத்துல லைன் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்காது. எனக்கு அங்க டெலீட் பண்ணணும், அதாவது ட்ரிம் பண்ணணும். ஐ ஹேவ் டு ட்ரிம் திஸ் 2 லைன்ஸ். இந்த லைனையும் சரி, இந்த லைனும் சரி, ரெண்டுத்தையுமே ஐ ஹேவ் டு ட்ரிம் போத் த லைன்ஸ். சரியா? அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரிம் டூல் இருக்கும் பாருங்க. இங்க சிசர் இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. ஓகேவா? மாடிஃபைலயே ட்ரிம் டூல் இருக்கு. அதை செலக்ட் பண்ணுங்க. ட்ரிம் கொடுத்த உடனே யூ ஹேவ் டு பிரஸ் என்டர் ஒன் டைம். சரிங்களா? ஒரு தடவை என்டர் பிரஸ் பண்ணீங்கன்னா இப்போ நீங்க எதை செலக்ட் பண்ணாலும் அது ட்ரிம் ஆயிடும். ஓகே, எனக்கு இந்த லைன் தேவையில்லை, இந்த லைனும் தேவையில்லை. ட்ரிம் கொடுத்துட்டேன். நவ் ஐ கேன் கிளிக் ஆன் டிக் மார்க். டிக் மார்க் கிளிக் பண்ணலாம், இல்லை எஸ்கேப் கொடுக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். இப்போ எனக்கு ட்ரிம் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் ஆயிடுச்சா எல்லாமே? இப்போ எனக்கு ஐ ஹாவ் டு ட்ரா ஒன்லி திஸ் ப்ரொஜெக்ஷன் டிராயிங். ஓகேவா? இது வந்து என்ன ப்ரொஜெக்ஷன் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆங்கிளா, தேர்ட் ஆங்கிளா? தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனாக தான் இருக்கும். சரிங்களா? தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இதை எப்படி வரையணும்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா ஒரு ட்ரெபிசாய்டு மாதிரி ஒன்று வரையணும். அதுக்கு நான் சிம்பிள் லைன் டிராயிங்ஸ் யூஸ் பண்ணியே வரைகிறேன். பாருங்க,
லைன் இங்க இருக்கு பாருங்க. டிரா பேனல் செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல லைன் அப்படின்ற டூல் இருக்கும். இதுல ஜூம் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல யூ கேன் ஜூம் வித்தின் த டிராயிங். ஆர்த்தோ மோட் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியா 90 டிகிரிக்கு ஒரு லைன் வரைய முடியும். சரியா? ஒரு லைன் வரைஞ்சிருங்க. ஒரு நிமிஷம் பா. I have got a call. ஓகேப்பா. இப்ப we have drawn the line. டிக்கு என்ன இங்க டிக் மார்க் இருக்கு பாருங்க, அது கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அது கம்ப்ளீட் ஆகும். ஆஃப்டர் தட் we have to draw 2 lines and circles. 2 சர்க்கிள் வரைய வேண்டியிருக்கும். எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் வரையறதுக்கு முன்னாடி சர்க்கிள் வரைஞ்சிடலாம். ஏன்னா சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் இங்க எனக்கு இந்த எண்டில் எனக்கு வரக்கூடாது. இங்க இன் பிட்வீன்ல ஒரு சர்க்கிள் செலக்ட் பண்ணணும். ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு I am drawing one circle. another circle வந்து அதுக்கு சென்டர்லயே another circle நான் கிரியேட் பண்ணணும். நான் மறுபடியும் என்டர் தட்டினாலே போதும். கடைசியா என்ன கமாண்ட் ரன் ஆச்சோ அதிலே I can repeat that same command. இப்போ எனக்கு 2 சர்க்கிள் வரையறேன். இது வந்து நான் 4 கொடுக்கலாமா? 4 யூனிட்ஸ்க்கு ஒரு சர்க்கிள் வரையறேன்னு வெச்சு. இப்போ எனக்கு 2 சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இது அப்படியே நான் திரும்ப வரையறேன். இது எப்படி பாத்தீங்கன்னா ஒரு லைன் வரையணும். இந்த ட்ராக்கிங் ஆன் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஓ ட்ராக் ஆன்ல இருக்கணும். அப்புறம் குவாட்ரண்ட் ஆன்ல இருக்கான்னு பாருங்க. ஓ ஸ்னாப்லயே குவாட்ரண்ட் ஆன்ல இருக்கா பாருங்க. சர்க்கிளோடைய 4 கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, அதை எனேபிள் பண்ணணும், ட்ராக் பண்ணணும் அப்படின்னா குவாட்ரண்ட் ஆன்ல இருக்கணும். இப்போ நான் இங்க இருந்து அப்படியே இங்க மூவ் பண்ணனா இந்த ஃபர்ஸ்ட் சின்ன லைன் வரையணும் இல்லையா, அதுக்கு இங்க கிளிக் பண்ணுவேன். again I will be tracking this corner point. ஓகே, அதையும் ட்ராக் பண்ணுவேன். தெரியுதா? green லைன் பாருங்க. it tracks the quadrant point of that circle. சென்டர் சர்க்கிள், சின்ன சர்க்கிள் உடைய ஒரு எண்ட் பாயிண்ட், அதாவது குவாட்ரண்ட் பாயிண்ட் ட்ராக் பண்றேன் using O track option. Enabling O track option, I will be tracking the circle quadrant points. ஓகேங்களா? இது சர்க்கிளோட குவாட்ரண்ட் பாயிண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஆல்மோஸ்ட் எனி ஆப்ஜெக்ட்ஸ் பாயிண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் அதுக்கு ட்ராக் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நான் இங்க இன்னொரு லைன் வரையறேன். சிமிலர் மெக்கானிசம். இதையும் முடிச்சிட்டேன். இப்போ நான் கம்ப்ளீட்டிங் த டயக்ராம். just repeating the line command. இப்போ நான் கரெக்டா ஆர்த்தோவை ஆஃப் பண்ணிருங்க. ஈஸியா இருக்கும் அப்பதான் உங்களுக்கு. ஆர்த்தோ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா it will be somewhat better. அப்புறம் இங்க ஒரு லைன் வரையணும். கரெக்டா இங்க சென்டர்ல ஒரு லைன் வரையணும். வெளியில இருந்து வரணும். அவ்வளவுதான், நமக்கு இந்த டிராயிங் முடிஞ்சது. இப்ப டிராயிங் பார்ட் முடிஞ்சிருச்சு இந்த எக்ஸசைஸ்ல. we have to just add annotation, that is dimensioning தான் ஆட் பண்ணணும். annotationக்கு சிம்பிளா you can use annotate tool here. annotate ஒரு டூல் இருக்கு பாருங்க, இதை செலக்ட் பண்ணலாம். இதுலயே உங்களுக்கு டெக்ஸ்ட்டுக்கும் இருக்கு ஆப்ஷன். mtext கமாண்டாவும் கொடுக்கலாம். நீங்க mtext ன்னு கொடுத்தாலும் அதே கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். பட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா கமாண்ட் பார் யூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி யூ யூஸ் த graphical user icons available at the bottom here. draw, annotate, modify இந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்க. இதுல இருக்கிற கமாண்ட்ஸை அப்படியே கிளிக் பண்ணிட்டே யூஸ் பண்ணுங்க. கமாண்ட்ல டைப் பண்ணாதீங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா
வெப் மோட்ல பாத்தீங்கன்னா some commands are not available, ரீட் ஆகாது. அதனால you better use the commands by selecting them using mouse. சரிங்களா? இப்போ நான் mtextன்ற command கொடுக்கலாம், it will work because it is available here. mtext பாத்தீங்கன்னா it is nothing but text add பண்றது. இங்க நான் கிளிக் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கமாண்ட் டெக்ஸ்ட் என்ன, இது வழக்கமா நீங்க ஆட்டோகேட்ல எப்படி ஒரு mtext ஆட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் போட்டுட்டு அதுல டைப் பண்ணலாம். என்ன ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் நம்பர், கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிடுறேன். ரெஜிஸ்டர் நம்பர், இங்க டிக் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு டெக்ஸ்ட் சைஸ் என்ன இருக்குன்னு பாருங்க, போதும்னா விட்டுடுங்க, இல்லைன்னா அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இட் வில் பி enabling us to edit. செலக்ட் பண்ணிட்டு இங்க கீழே இருக்கிற 3க்கு பதிலா 5னு மாத்தினீங்கன்னா it will increase the font size. ரொம்ப பெருசா இருக்கிறதுனால ஓகே, இல்ல குறைக்கணும்னாலும் குறைச்சிக்கலாம். depending upon the requirement you can increase the size. register number முடிஞ்சது. next we have to use name, college name, title of the chapter எல்லாத்தையும் அங்க ஆட் பண்ணா போதும். similarly you can again click here multi line text, mtext க்கு கொடுக்கலாம். திரும்ப இதுல next one is year or branch, year or branch. ஓகே, இதுல நான் அதே 5 கொடுக்குறேன், டிக் எனேபிள் பண்ணினா போதும். இதுல என்ன டிராபேக் பாத்தீங்கன்னா தெரியுது இல்லையா, இதுல ஒரே இதுக்குள்ள நம்மளால ரெண்டுத்தையும் கொண்டு வர முடியல. ஸோ we can reduce the size. சரிங்களா, சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டே கூட ஒரு 2.5 கொடுங்க, போதுமான்னு பார்த்துக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ஓகே. சரியா, year or branch. next one is drawing number. இப்போ நம்ம இதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் கிளிக் பண்ணி பண்றதை விட காப்பி பண்ணிக்கலாமா, it will be easy for us to make many things by from a single multi-line text. copy option யூஸ் பண்ணுங்க. பேஸ் பாயிண்ட் கேட்கும், நான் இதை பேஸ் பாயிண்டா கொடுக்குறேன். அப்படியே இங்க கிளிக் பண்றேன், இங்கேயும் கிளிக் பண்றேன், இங்கேயும் கிளிக் பண்றேன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நான் இயர் ஆர் பிரான்ச்சே மட்டும் 4 இடத்துல காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அதை அப்படியே டபுள் கிளிக் பண்ணிட்டு எடிட்டிங் அப்படியே எடிட் பண்ண போறேன். எடிட் பண்ணி என்ன தேவையோ அதை டைப் பண்ணி drawing number, drawing number, then next one is அப்படியே பாருங்க சேஞ்ச் ஆகுது. ஓகே, you have to decide பா. டியூரிங் எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க உங்க ஓன் ஐடியா தான் இது, இதுல வந்து இந்த கண்டிஷன்லாம் கிடையாது, இந்த டைமென்ஷன்ல தான் இருக்கணும்ன்ற கண்டிஷன் கிடையாது. you have to use your own measurement. நீங்க வந்து உங்களுக்கு லெஜிபிளா பிரிண்ட் அவுட் எடுத்தா கிளியரா வருதா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். சரிங்களா, ஸ்கிரீன்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சின்னதா டெக்ஸ்ட் டைப் பண்ணிருந்தீங்கன்னா, ஒரு பெரிய டிராயிங்ல ரொம்ப சின்ன டெக்ஸ்ட் இருந்ததுன்னா தெரியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பேப்பர் சைஸ் அண்ட் டிராயிங் கண்டென்ட் சைஸ். ஓகேவா, எவ்வளோ லென்த் கொடுக்கணும், எவ்வளோ டைமென்ஷன் கொடுக்கணுன்றதெல்லாம் டிபெண்டிங் அப்பான் யுவர் நீட், அவ்வளவுதான். சரிங்களா, நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ன இருக்கு, டேட். next one is here name. இது மட்டும் நான் கொஞ்சம் டெக்ஸ்ட் நேம் ஆஃப் த ஸ்டூடண்ட் கொடுத்துறேன். நேம் ஆஃப் த ஸ்டூடண்ட் மட்டும் டெக்ஸ்ட் சைஸை 5க்கு வைக்கிறேன். ஆக்சுவலா இதை நீங்க ஆட்டோகேட்ல வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு, அப்படி கூட பண்ணலாம். இதுல எனக்கு பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ன்றதுல ஸ்டூடெண்ட்லாம் அடுத்த லைன்ல வருது. எனக்கு அது என்ன பண்ணணும், ஒரே லைன்ல வரணும்னா நான் இங்க கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ணி இந்த ஆரோ இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணா போதும். இட் கேன் பி brought in a single line. சரியா, நெக்ஸ்ட் என்ன என்டர் பண்ணும், காலேஜ் நேம். காலேஜ் நேம் நம்ம டைப் பண்ணிடலாம், ஸ்ரீ மணக்கல விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜ்னே டைப் பண்ணிடுவோம்.
காலேஜ் நேம் டைப் பண்ணியாச்சு. இதுலயும் என்ன டிராபேக்னு தெரியுதா? ஒரே லைன்ல வரல. I have to click here and drag it in such a way that it comes in a single line. அவ்வளவுதான். இது எனக்கு போதும்னா அப்படியே வச்சுக்கலாம். பேன் பண்றதுக்கு you have to use the center scroll button. இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் மட்டும் டார்க்கா கொஞ்சம் டெக்ஸ்ட் சைஸ் ஃபாண்ட் சைஸ் அதிகமா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். போதும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் ஆஃப் த சாப்டர். ஆக்சுவலா இந்த எக்ஸசைஸ்க்கு என்ன சாப்டர் நேம்? டைட்டில் இஸ் drawing of title block அப்படின்னு இருக்கு. I am going to use the same text. இந்த டெக்ஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி அங்க யூஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? இந்த AutoCAD வெப் இதுல இங்க எனக்கு ஆக்சுவலா டெக்ஸ்ட் இதுல அப்படியே இன்சர்ட் பண்ண முடியாதா? I have to use the ஆல்ரெடி இது கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா? இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணும்போது பேஸ் பாயிண்ட் கேட்கும். I'm going to use this as base point. இங்க வைக்கிறோம். ஸ்ரீ மணக்கலன் இன்ஜினியரிங் காலேஜ்ன்றத நம்ம எடிட் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி டெக்ஸ்ட். ஏன்னா நான் டைப் பண்ண விரும்பல, கொஞ்சம் ஒர்க்கு குறையுமேன்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். சரியா? ஓகே. டெக்ஸ்ட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்க. ஒரு 5 கொடுத்து பார்ப்போம். சப்போஸ் இஃப் இட் இஸ் நாட் ஓகே we can change it again. அப்புறம் இதுல உங்களுக்கு சென்ட்ரல் லைன் பண்ண முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். இதுல அலைன்மெண்ட் இஸ் நாட் பாசிபிள், ஐ திங்க். நோ ப்ராப்ளம். இப்போதைக்கு இது தெரிஞ்சா போதும். இப்போதைக்கு நம்ம டெக்ஸ்ட் கொண்டு வந்துட்டோம். இன்னும் அனோட்டேஷன்ல என்ன பார்ட் இருக்கு? டைமென்ஷனிங் பண்றது தான். சரிங்களா? டைமென்ஷனிங் பண்றதுக்கு இங்க டைமென்ஷன்ற டூல் இருக்கு பாருங்க அனோட்டேட்ல. யூ கேன் செலக்ட் தட் அண்ட் கிளிக் ஆன் த பாயிண்ட்ஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுக்கு நமக்கு இங்க 170ன்றதுக்கு இந்த லைனுக்கு மேல கொண்டு வாங்க. மேல இப்படி பிளேஸ் பண்ணா போதும். 170. ஓகே. இப்ப அதே மாதிரி இந்த லைனுக்கு வெறும் 65. இதை நான் கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்பிட்வீன்ல இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் காமிக்கணும். மொபைல் இந்த மோடுன்றதுனால ஆன்லைன்ல யூஸ் பண்றதுனால இட் will be somewhat slow தான். நோ ப்ராப்ளம். இது 10, அடுத்ததும் 10 அப்படியே கண்டினியூஸா. எல்லாமே 10 தான். அதனால ஜஸ்ட் ரஃபா காமிச்சா போதும். ஃபர்ஸ்ட் 4 10 மட்டும் காமிச்சா போதும். ஓகே. இது அனோட்டேஷன்ன்றதுனால ஈஸியா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா அனோட்டேஷன் பொறுத்த வரைக்கும் 2 எண்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் த பாயிண்ட் செலக்டட் இட் வில் ஷோ டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இதே வந்து அந்த ஆப்ஜெக்டே செலக்ட் பண்ணீங்கன்னா டோட்டல் லென்த் காட்டும். இப்போ நமக்கு 65 170 பாத்தீங்கன்னா ஒரு ஹோல் லைனை அப்படியே பாக்ஸ் மாதிரி காமிச்சிச்சு. அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணும். சரிங்களா? இப்போ இது மட்டும் இல்ல, இன்னும் நமக்கு பெண்டிங் பாத்தீங்கன்னா இங்க 25ன்ற அனோட்டேஷன் காமிக்கணும். அது இங்க எப்படி காமிச்சிருக்காங்களோ அதே மாதிரி நான் இங்க கொண்டு வரணும்னு பாக்குறேன். 25 இங்க, 420 கீழே இருக்கு, 297 சைட்ல இருக்கு. இப்போ இங்க 420 இருக்கு இல்லையா? அதை நான் ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் கொடுக்குறேன். எல்லாத்தையுமே அந்த டிராயிங்குள்ளேயே கொண்டு வாங்க. இதுல அவுட்டர்ல இருக்கா? அவுட்டர்ல ஆக்சுவலா இதுல தப்பா இருக்கு. நோ ப்ராப்ளம். வெளியில கூட கொண்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வெளியிலே கொண்டு வரேன். ஒரு நிமிஷம். ஆல்ரெடி டைமென்ஷனிங் நான் உள்ள வச்சுட்டேன். அதை மூவ் பண்றேன். கிளிக் பண்ணி we can move it outside also. அவுட் சைட்ல வச்சுட்டேன். இப்ப பெண்டிங் இருக்கிற அனோட்டேஷன் மட்டும் முடிச்சா போதும். ப்ரௌசர்ல பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். நோ ப்ராப்ளம். இங்க 297ன்றத இங்க வைக்கிறேன். இன்னும் 25ன்ற அந்த ஒரு அனோட்டேஷன் மட்டும் காமிக்கல இல்லையா? அதுக்கு
we can use 2 points. 2 points நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஏதாவது 2 பாயிண்ட் யூஸ் பண்ணா போதும். இங்க அதுல பொசிஷன் பண்ணிருக்கிறது இங்க வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கார்னர் பாயிண்ட்ஸ்ல இருந்து இங்க வந்து ஓ ஸ்னாப்ல ஒரு செட்டிங் ஆன் பண்ணிக்கோங்க. நியரஸ்ட் அது எதுக்குன்னா நியரஸ்ட்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it will select the nearest point. ஒரு நிமிஷம், nearest onல தான் இருக்கு. Now we can select 2 points. இந்த பாயிண்ட்டும் இந்த லைன் மேல போனீங்கன்னா நியரஸ்ட் பாயிண்ட் காமிக்கணும், பட் ஸ்டில் இட்ஸ் நாட் ஷோயிங். ஆக்சுவலா இது சைடா ஸ்லாண்டிங் ஆங்கிள் காட்டுது. ரைட் கிளிக் பண்ணா ஸ்னாப் ஓவர் ரைட்ல ஆக்சுவலா சாரி இப்போ இங்க காமிக்குது. மேல மூவ் பண்ணும்போது தெரியுதா 25ன்றது காமிக்குது அந்த ரெண்டுத்துக்கும். ஆக்சுவலா ஸ்லோவா இருக்கு, அதனால கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு. நான் டெலிட் பண்ணிடுறேன். இது 35.36ன்றது தப்பா வந்துருச்சு. நோ ப்ராப்ளம், கேன் டெலிட் இட். டெலிட் பண்ணிட்டு அனோடேஷன்ல திரும்ப கோயிங் டு யூஸ் அனோடேஷன் ஆப்ஷன். இதுக்கும் சாரி கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, ஆன்லைன்ல கண்டக்ட் பண்றதுனால. சாஃப்ட்வேரே ஆன்லைன்ல இருந்து நம்ம ஆக்சஸ் பண்றோம் இல்லையா, அதனால கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். நோ ப்ராப்ளம். அந்த 2 லைனையும் நீங்க செலக்ட் பண்ணீங்கனாலே ஒரு பாக்ஸ் மாதிரி வருது பாருங்க, அது கிளிக் பண்ணா போதும். கிளிக் பண்ணிட்டு யூ கேன் பொசிஷன் த டைமென்ஷன். இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் ஓவரா எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது ஆன்லைன்ல பண்ணியிருக்கோம். இதே ஆட்டோகேட்ல இதே டூல்ஸ் தான். ஆஃப்செட் எல்லாம் எங்கெங்க இருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஓரளவுக்கு. நோ ப்ராப்ளம். ஓகே, இந்த எக்ஸசைஸ் அவ்வளவுதான், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து ஆன்லைன்ல பண்ணியிருக்கோம். இதே வந்து ஆட்டோகேட்ல பண்ணோம்னா இன்னும் ஃபாஸ்டாவே முடிக்கலாம் ஒரு விதத்துல. ஏன்னா ஆட்டோகேட் ப்ரொவைட் சம் ஈஸி ஆக்சஸ். இது ஆன்லைன்ல பண்றதுனால சம்டைம்ஸ் கிளிச் ஆகுது, ஸ்லோவா இருக்கு. அதே நம்ம ஆட்டோகேட் சாஃப்ட்வேர்லயே பண்ணோம்னா ஃபாஸ்டா முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணலாம் ஆன்லைன்லன்னும் போது. எனக்கு வந்து பட் ஆனா சேவிங் ஆகுது. ஆஃப்டர் சேவிங் ஒன்லி ஐ திங்க் இட் வில் ஷேர். இது வந்து லிங்கா ஷேர் பண்றது ஆப்ஷன் இருக்கு ஆன்லைன்ல, பட் இது எனக்கு தேவையில்லை. நான் ஜஸ்ட் இப்போ பிரிண்ட் தான் பண்ண போறேன். பிளாட் டு பிடிஎஃப் கொடுக்குறேன். இதுல ஆக்சுவலா பிளாட் பண்றது மட்டும் ஒரு சின்ன டிராபேக் இருக்கு. கரெக்டா நம்ம செலக்ட் பண்ணணும். ஐஎஸ்ஓ A4 கொடுக்குறேன். ஆக்சுவலா இதுல 420,297 கொடுத்துருந்தோம். A3க்கு கொடுத்துருக்காங்க, நம்ம A3க்கே கொடுக்குறேன். 297/420 கொடுக்குறேன். போர்ட்ரைட்டா லேண்ட்ஸ்கேப்பான்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் தான். பிளாட் டு பிடிஎஃப் கொடுப்போம். பிடிஎஃப் இஸ் ஜென்ரேட்டிங். இதுல நமக்கு இந்த டைமென்ஷன்ஸ் மட்டும் காமிக்குதான்னு பார்ப்போம். கரெக்டா அவைலபிள் ஆனதும் we can download. ஆன்லைன்ல பண்ணும்போது டவுன்லோட் ஆப்ஷன் வரும். இதே வந்து ஆஃப்லைன்ல நீங்க ஆட்டோகேட் சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணீங்கன்னா டைரக்ட்லி யூ கேன் பிளாட் யூசிங் தட் சாஃப்ட்வேர். ஓகேவா? இப்போ நான் ஆட்டோகேட் சாஃப்ட்வேர்ல அதே ஃபாஸ்டா வரையறதுனால வரைய முடியும், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம். நீங்க ஆன்லைன்ல பண்ண அதே டூல்ஸ் தான் ஆட்டோகேட் சாஃப்ட்வேர்லையும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு போகலாம். எனக்கு தெரிஞ்சு இது இப்போ டவுன்லோட் இஸ் ரெடி. இப்போ நான் அந்த எக்ஸசைஸ் டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணால் எனக்கு பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகிடும். ஐ கேன் யூஸ் தட் டு டேக் பிரிண்ட் அவுட். இதில் எனக்கு என்ன ட்ராபேக்னு பாருங்க, எல்லாமே வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன ட்ராபேக் இருக்கா தெரியுதா? சின்னதாக இருக்கு. பிளாட் சைஸ் வந்து வேற இருக்கு. அது மட்டும் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியல ஆட்டோகேட்ல. நான் தெரிஞ்சா சொல்றேன். பிளாட் சைஸ் கேனாட் பி சேஞ்ச்டு. சின்னதா இருக்கு டிராயிங். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல செட்டிங்ஸ் மாற்ற முடியல என்னால. ஐ cannot சேஞ்ச் த பேஜ் சைஸ். பேஜ் சைஸ் வந்து ஆட்டோகேடே டிசைட் பண்ணுது. இதுல வந்து டிஸ்பிளேக்கு ஈக்குவலா எடுத்துக்குது, பட் ஐ வாண்ட் டு சேஞ்ச்
but it is not possible for me to change here. இங்க நான் டைமென்ஷன் இதுக்கே ISO A3 தான் கொடுத்திருந்தேன். Maybe if I select any other dimension it can change. I think 297 கொடுக்கிறேன். இதுல எப்படி வருதுன்னு பார்ப்போம். A4 கொடுத்திருக்கேன். இப்ப A4 பேப்பருக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஏதாவது டவுட் இருக்கா இந்த எக்ஸசைஸ்ல யாருக்காவது? ஆக்சுவலா நான் இதை AutoCAD சாஃப்ட்வேர்லயும் வரைய முடியும். பட் உங்களுக்கு வீட்ல நிறைய பேர் இருக்கிறதுனால உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஆக்சஸ் பண்ண முடியலன்னு சொல்றீங்க இல்லையா சிலரால, அவங்களுக்காக தான் முக்கியமா நான் இந்த AutoCAD வெப்லயே வரைஞ்சு காமிக்கிறேன். This is available for me to download now. மறுபடியும் டவுன்லோட் பண்றேன். செகண்ட் இதுவும் அதே சைஸ்ல தான் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல அதான் டிராபேக்கே. நமக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணலாம். சேவ் ஆஸ் கொடுத்துட்டு டெஸ்க்டாப்ல நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதை நான் AutoCAD சாஃப்ட்வேர்ல எடுத்தனா எப்படி இருக்கு பாருங்க. சேவ் கொடுக்குறேன். ஓகே, ஆல்ரெடி காப்பி இருக்கு. ஸோ ஐ ஹேவ் டு கேன்சல் சேவ். ஆக்சுவலாக இதில் எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இதை மினிமைஸ் பண்ணிடுறேன். கீழே ஒரு நிமிஷம். உங்களுக்கு AutoCAD சாஃப்ட்வேர் இதில் போகிறீங்க இல்லையா, AutoCAD அப்ளிகேஷன் இதில் நான் இங்கே AutoCAD வெப் அண்ட் மொபைல்னு இருக்கு பாருங்க. இங்கே கிளிக் பண்ணணும், ஃபோல்டருக்கு போய்டும். ரிட்டர்ன் டு டிராயிங் டிஸ்கார்ட் சேஞ்சஸ் கேட்குது. சேவ் கொடுத்துட்றோம் மறுபடியும். அகைன் ஐ எம் சேவிங் இட். அப்போ தான் எனக்கு ஃபுல்லாக சேவ் ஆகும். சேவ் ஆனதுக்கப்புறம் I'm going to click AutoCAD web and mobile. அப்பதான் எனக்கு மெயின் ஃபோல்டருக்கு போகும். இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஆன்லைன்ல இருக்கிற மாதிரி. நம்ம இதை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்லி it will go to discard changes கொடுத்துறேன். இங்க வந்துடும். இங்க பாருங்க, நம்ம கம்ப்ளீட் பண்ண டிராயிங் இங்க இருக்கு. எக்ஸசைஸ் 1ன்னு சேவ் பண்ணிருக்கேன். இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, AutoCADல ஆன்லைன்ல நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அது அப்படியே நம்ம AutoCADல ஓபன் பண்ணிக்கலாம். நான் என்னுடைய டெஸ்க்டாப்ல AutoCAD சாஃப்ட்வேர் இருக்கு. இங்க டிராபேக் பாருங்க, ரீசெண்ட் வெர்ஷன்ல ஒர்க் பண்ணது நம்மளால பண்ண முடியாது. என்ன காரணம்னா AutoCAD 2021ல ஓபன் ஆகும். இது ஆன்லைன்ல பண்றதுனால வெர்ஷன் காம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அப்ப ஆன்லைன்ல ஒர்க் பண்ணும்போது அந்த டிராபேக் இருக்கும். புரியுதுங்களா? இதுல அந்த செட்டிங் மாற்ற முடியல, நோ ப்ராப்ளம். ஆன்லைன்ல ஒர்க் பண்ணா இது ஒரு டிராபேக்னு நோட் பண்ணிக்கோங்க. வெர்ஷன் காம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் வரும். பழைய வெர்ஷன்னா புது வெர்ஷன்ல சப்போர்ட் ஆகாது. சரிங்களா? சேவ் ஆஸ் கொடுத்தாலும் நமக்கு இதுவாக தான் வருது. எடிஷன் வெர்ஷன்லாம் மாற்ற முடியல. ஆன்லைன்ல சேவ் ஆகுது, லேட்டஸ்ட் வெர்ஷன்ல தான் சேவ் ஆகும். இதை பட் யூ கேன் வியூ இட் வென் எவர் யூ வாண்ட். ஆன்லைன்லேயே இருக்கும். இதை நான் க்ளோஸ் பண்ணாலும் திரும்ப எனக்கு ஓப்பன் பண்ணணும்னா ஆட்டோடெஸ்க் வெப்ல நம்ம ஆன்லைன்ல போனாலே போதும். AutoCAD வெப் ஆட்டோமேட்டிக்லி we can access whenever we want. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு, சாரி செகண்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் 2 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போகலாம். தேர்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் பேரபோலா, ஸ்பைரல், இன்வல்யூட் அண்ட் ஆல். இதெல்லாம் வரைகிறது தான். தேர்ட் எக்ஸசைஸ் இஸ் கிரியேஷன் ஆஃப் கர்வ்ஸ் லைக் பேரபோலா, ஸ்பைரல், இன்வல்யூட் யூசிங் பி-ஸ்ப்ளைன் அப்படின்றாங்க. சரியா? பி-ஸ்ப்ளைன் சொல்றத விட சர்க்கிள், ஆர்க் யூஸ் பண்ணின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸசைஸ் மட்டும் நான் அப்புறமா எடுக்கிறேன் உங்களுக்கு. சரியா? தேர்ட் எக்ஸசைஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த் எக்ஸசைஸ் நான் போறேன் டைரக்டா. ஃபோர்த் எக்ஸசைஸ் போகணும்னா இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட்லி இட் இஸ் சம்வாட் ஒரு 3D